ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை தினமாக விழாவாக கொண்டாடப்படுகிறது. எனவே அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது தவிர இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இந்த வீடியோவில் நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் நாம் பண்ணலாம், இன்னைக்கு என்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட எண் என்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன, காதல் வாழ்க்கை, வியாபாரம் எல்லாம் இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஸ்பெஷலான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகுங்க. ஏன்னா உங்கள் ராசி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி மற்ற ராசி பலன்களை பார்த்துட்டு இருக்க தேவையில்லை. ஸோ டைரெக்டாக நம்ம ராசி பலன்களை பார்க்கலாம், ஸ்பெஷலான ராசி பலன்களை பார்க்கலாம். இப்போவே நமது சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஏற்கனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. புதியவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டால் மட்டும் பத்தாதுங்க, பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டால் தான் புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கு நண்பர்களே. வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் 23ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2023 வருடங்க, திங்கட்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஐப்பசி மாதம் 6ஆம் நாள். இன்றைய தினம் கரிநாள் தினம் நண்பர்களே. மேலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை கொண்டாடக்கூடிய விழா தினமாக இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது. இன்னைக்கு நமது கன்னிராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இந்த தினம் ராசி அதிபதி புதன் பகவான் ராசி 2ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. மேலும் அவர் குரு பார்வையை பெறுகிறார். இது யோகமான ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. மேலும் குருவும் புதனும் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ள யோகம் ஏற்பட்டுள்ளது நண்பர்களே. இது தவிர ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் செவ்வாய் சூரியன் சேர்க்கையும், ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார்கள். 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறாருங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் சிறப்பாக இருப்பதன் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி என்பர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளுங்க. தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு சொல்லலாம். நீங்க ஆனா பிளான் பண்ணி தாங்க பண்ணணும். பிளான் பண்ணாம பண்ணக்கூடிய காரியங்கள்ல நீங்கள் முழுமையான திருப்தியான வெற்றிகளை பெற முடியாதுங்க. எனவே பிளான் பண்ணி பண்ணுங்க. பர்ஃபெக்டான வெற்றிகளை பெற்று நீங்கள் சிறப்பாக இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே. இப்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள், சிரமங்கள் பெரும்பாலானவே அகலக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா லாங் டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையவே இருக்கிறது. உங்கள் குழந்தைகளை பற்றி அதிக சிந்தனை இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும். உங்கள் குழந்தைகளுடைய உயர்கல்வி குறித்த சிந்தனைகள் இன்றைய தினம் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். மேலும் உங்கள் நண்பர்களாகட்டும், உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், குழந்தைகள், உங்களுடைய வாழ்க்கை துணை, மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் மீதும் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான என்ன ஓட்டங்கள், புரிதல்கள் என்றதும் அதிகரிக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. நண்பர்கள், சொந்த பந்தங்களை கூட இன்னைக்கு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க முதற்கொண்டு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். நெருக்கமான அனைத்து உறவுகளையும் இந்த தினம் நீங்கள் நல்ல ஒரு புரிதலோடு இன்னைக்கு அப்ரோச் பண்றது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்றுத்தரும் சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம். வியாபாரம் நிமித்தமாக கொஞ்சம் உங்களுக்கு இன்னைக்கு அலைச்சல்கள் ஏற்படலாம். ஆனால் பெரிய நன்மைகள் காத்திருக்குங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் இருக்கிறதுனால வியாபாரத்திலும் நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்கிறது. அலுவலக பணியில் இருக்கிறவங்க இன்னைக்கு அவசரப்படக்கூடாதுங்க, பதற்றப்படக்கூடாது. அலுவலக பணியில் இருக்கக்கூடிய ஒர்க்குகளை நீங்க கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணீங்கன்னா இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக அமையும். கலைத்துறை சார்ந்த பணிகள் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அதிகமான ஈடுபாடு உங்கள் துறையில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இயலிசை, நாடகம் போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான ஈடுபாடு உங்கள் துறையில் இன்னைக்கு அதிகரிக்கும். ஆர்வம் பெருகக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு அமையும் நண்பர்களே. இந்த முன்னேற்றகரமான ஒரு நாளாக கண்டிப்பா உங்களுக்கு அமைகிறதுங்க. ஆனா நீங்கள் முன்கோபத்தை தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த சூழலிலும் நீங்க முன்கோபப்பட்டு சில தவறான செயல்பாடுகளை, முடிவெடுக்கிறதை செய்துவிடக்கூடாது. ஆனாலும் நீங்கள் யூகிக்கக்கூடிய விஷயங்கள் எதிர்பாராத நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தரும். உங்களுடைய யோகம் இன்னைக்கு கரெக்டாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைதி நண்பர்களே. அதன் மூலமாக உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கிறது. பாசிட்டிவான நண்பர்களோட நீங்க இருக்கணும் நண்பர்களே. எப்போதுமே பாசிட்டிவா பேசக்கூடிய, பாசிட்டிவான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய நண்பர்கள் கூட நீங்க அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளையும் நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷனையும் உருவாக்கி தரும். எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் உங்கள் மனக்குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் உங்கள் காதலருடன் எந்த விதமான பழி வாங்கக்கூடிய உணர்ச்சிகளையும் இன்றைய தினம் மேற்கொள்ளக்கூடாது நண்பர்களே. பழி வாங்குற மாதிரி எண்ணங்கள்னால எந்த பிரயோஜனமும் கிடையாது நண்பர்களே. மாறாக அதற்கு எதிர்ப்பலன் தான் கிடைக்கும். காதல் வாழ்க்கையில விரிசலை ஏற்படுத்தி விடுங்கிறதுனால இன்னைக்கு நீங்க காதல் வாழ்க்கையில பொறுமையாக இருக்கணும். உங்க காதலர் உங்களுக்கு ஏதாவது தவறு செய்துட்டாரு அப்படின்னா அதுக்காக நீங்களும் திரும்ப அதே மாதிரி பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நடவடிக்கைகள் எதுவுமே ஈடுபடக்கூடாது. காதல் வாழ்க்கையில பொறுமை கட்டாயமான ஒரு தேவை நண்பர்களே. இன்றைய தினம் புதிய புதிய திட்டங்கள், புதிய புதிய பிளான்களை நீங்க அமல்படுத்தலாம். எனவே நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. அதிகமான வெற்றிகள் பெற முடியும். அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே. பெரும்பாலான நேரத்தை நீங்கள் ஓய்வெடுக்கிறதுல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால நேர மேலாண்மையுடன் செயல்படுங்கள். எப்போ தூங்கணும், எப்போ எந்திரிக்கணும்
செய்யணும், எந்த நேரத்தில் எந்த வேலையை செய்யணுங்கிற ஒரு ஷெட்யூலோட ஒரு திட்டமிடலோட இன்னைக்கு நீங்கள் நேரத்தை வந்து சிறப்பாக மேனேஜ் பண்ணீங்க அப்படின்னா மிகச்சிறப்பான நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும். அப்படி இல்லை அப்படின்னா பின்னாடி வந்து நேரத்தை வீணடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது நண்பர்களே. ஸோ கொஞ்சம் நீங்கள் கூடுதல் கவனமாக இருங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்திலுமே. பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இன்னைக்கு அமைகிறது. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்களுடைய நட்பு வட்டாரம் விரிவடைங்க, நண்பர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது நண்பர்களே. திடீர்னு சில பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல்கள், டிராவல் பண்ணக்கூடிய சூழல்கள் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் தகச்சு போகக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கிற நண்பர்களே. நெடுந்தொலைவு வெகு தூரம் பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் உங்களுக்கு இருக்கிறது. மற்றவங்களை நம்பி எந்த முடிவும் நீங்கள் எடுக்கக்கூடாதுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ எது சரின்னு படுதோ அதை நீங்கள் செய்யலாம். உங்களுடைய செலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நல்லாவே இருக்கும் நண்பர்களே. எனவே மற்றவங்களை நம்பி எந்த முக்கியமான முடிவுகளும் இன்னைக்கு எடுக்காதீங்க. நீங்களாகவே முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் போது அதை தவிர்க்க வேண்டாம். அலைச்சல்கள் கொஞ்சம் இருந்தாலும் உங்களுக்கு நம்பிக்கையான நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. நல்ல பெனிஃபிட்டும் கிடைக்கும். செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடிய நாள்கள் என்ற தினம் செலவுகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடிந்த அளவுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். திருமண வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணை அதிகமான தேவைகளை ஒரு லிஸ்ட்டை போட்டு கொடுப்பாரு. ஸோ உங்கள் வாழ்க்கை துணையுடைய தேவைகளை நிறைவேற்றுறது நீங்கள் நினைக்கும் போதே உங்களுக்கு கொஞ்சம் சலிப்பு ஏற்படலாம். அந்த மாதிரி சூழல் உங்களுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இல்லற வாழ்க்கையில் நீங்கள் அவசரப்பட்டு எந்த விதமான தகாத வார்த்தைகளும் பேசிடக்கூடாதுங்க. கொஞ்சம் பொறுமையாக உட்கார்ந்து பேசுவது நல்லது நண்பர்களே. பொறுமையை கடைபிடித்தால் இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். பெரும்பாலான விஷயங்களும் நீங்கள் நினைச்சபடியே நடக்கக்கூடிய நல்ல நாள்கள் இன்றைய தினம். நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய நல்ல நாள். செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்கு. நிறைய விஷயங்களை பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. நீங்க வெற்றிகரமான ஒரு நாள்ங்க. உங்களுக்கு சிரமங்கள் அகலக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தின சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் ரெட் கலரை பயன்படுத்தலாங்க. சிகப்பு நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் குழந்தைகளுடைய கல்வி குறித்த எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். குழந்தைகளுடைய உயர்கல்வி ஹையர் எஜுகேஷன் குறித்த சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள்ங்க. நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணி பண்ணுங்க. திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு நாள்ங்க இன்றைய தினம். சிந்தனை வளம் குழந்தைகளை பற்றி அதிகமாக பெருகக்கூடிய ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க. அண்டர்ஸ்டாண்டிங் மிகுந்த நாள்னு இன்னைக்கு சொல்லலாம். இன்றைய தினம் வியாபாரம் ரீதியாக கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படலாங்க. அலைச்சல்களை பார்த்து நீங்க வந்து பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க. நல்ல நன்மைகள் கண்டிப்பாக இருக்கிறது. நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். சித்திரை நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு அலுவலக பணிகளில் கொஞ்சம் கூடுதல் பொறுமை தேவை. சிரமங்கள் பெரும்பாலானவை, கஷ்டங்கள் பெரும்பாலானவை, தொல்லைகள் பெரும்பாலானவை அகலக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். மகிழ்ச்சிகள் பெருகும், நிம்மதி பெருகும். கலை பணிகளில் தனிப்பட்ட ஈடுபாடு ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக ஆபீஸ் வேலைகளை செய்யறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.